நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானுடைய அருளால உங்களுடைய வேண்டுதல், பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிறைவேறட்டுங்க. ஒரு ஆண்டுல பார்த்தீங்கன்னா 2 அல்லைனா 1 முறை இந்த கிரகணம் நிகழும். சந்திர கிரகணம், சூரிய கிரகணம். சூரிய கிரகணம் நடந்து முடிந்திருக்கு. இந்த நிலையில மீண்டும் பார்த்தீங்கன்னா, இன்னும் சில நாட்கள்ல சந்திர கிரகணம் இந்த ஆண்டின் முதல் கிரகணம் நடக்கப் போகுது. அதன்படி 2020ஆம் ஆண்டின் முதல் கிரகணம் எப்போது நிகழ இருக்கு? ஜோதிடத்தின்படி குறிப்பாக இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில ராசிக்காரர்கள் ரொம்பவே பாதிப்புக்குள்ளாகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கீங்க. அதனால் எந்த மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும். மேலும் சந்திர கிரகணத்தின் போது என்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது, கிரகணம் முடிந்ததோ என்ன விஷயங்களை செய்தால் தோஷம் ஏற்படாமல் இருக்கும், தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவே கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை, தொடர்ந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா நிம்மதியே இல்லாத சூழ்நிலை இருக்கா, தொழிலில் தொடர்ந்து போட்டி பொறாமைகள் அதிகமாயிட்டே இருக்கா, இப்படியே உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா பூர்த்தியை பொறுத்தவரை எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது, அதற்கான தெளிவான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தீங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2026ஆம் ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா வருகின்ற மார்ச் 3ஆம் தேதி நிகழ இருக்கு. ஜோதிடத்தின்படி இந்த கிரகணத்தால் குறிப்பாக 3 ராசிக்காரர்கள் மட்டும் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும்னு சொல்லப்படுது. அதன்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தெரியும் பகுதி சந்திர கிரகணமாக இது அமையப்போகுது. அப்போது சிம்ம ராசியில் கேதுவோடு சந்திரன் இணைவதால் சில ராசிகளுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அதில் எந்தெந்த ராசிக்காரர்கள்னு முதல்ல பார்க்கலாம். இதில் 4வது ராசி சக்கரமாக அமையக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணத்தின் போது மன அழுத்தம் அதிகரிக்கலாம். சிறிய விஷயங்களை பற்றி அதிகம் கவலைப்பட தொடங்கும். வாகனம் வாங்கக்கூடிய எண்ணத்தை தள்ளி போடுவது நல்லது. நிதி பரிவர்த்தனைகளை தவிர்த்திடுங்க. புதிய முயற்சிகளை அடுத்த சில நாட்களுக்கு தள்ளி வைப்பதும் நல்லது. 2வதாக கும்பராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. தொழிலினா வேலையில் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. ஆவணங்கள் நிதி விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். மன அழுத்தம் இருக்குங்க. சிறிய கவனக்குறைவு கூட பெரிய பிரச்சனைகளுக்கு இந்த நேரத்தில் வழி கொடுக்கும். ஒவ்வொரு அடியும் ரொம்பவே கவனமாக எடுத்து வைக்க வேண்டும். 12 ராசிகள்லேயே பார்த்தீங்கன்னா இறுதியாக வரக்கூடிய மீனராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். உணவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க. மன அமைதியை பேணுவது ரொம்ப முக்கியம். புதிய முதலீடுகளை தவிர்ப்பதோ ஆலோசனைகளை செயல்படுவதோ நல்லது. நிதி இழப்புகளை தவிர்ப்பதற்கு ஆன்லைன் பரிவர்த்தனை இந்த நேரத்தில் கவனமாக இருங்க. தொடர்ந்து இந்த கிரகண நேரத்தில் என்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. சூரியனும் பூமியும் சந்திரனும் 3மே ஒரே நேர்கோட்டில் வரும்போது தான் இந்த கிரகணங்கள் ஏற்படுது. இதில் சந்திரன் மறைக்கப்படும் போது ஏற்படக்கூடிய சந்திர கிரகணத்தின் போது தான் நிகழ இருக்கும். பௌர்ணமி தினத்தன்று தான் சந்திர கிரகணமோ அமாவாசை தினத்தில் சூரிய கிரகணமோ எப்போதுமே நடக்குங்க. இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா நிலா பூமியினுடைய பின்னால் கடந்து செல்லும்போது பூமியானது சூரியனின் கதிர்களை நிலவன் மீது படுவதிலிருந்து மறைத்திடும்னு சொல்லுவாங்க. இந்த சந்திர கிரகணம் முழுமையாக ஏற்பட்டால் பூரண சந்திர கிரகணனே, அரைக்குறையாக ஏற்பட்டால் பர்சுவ சந்திர கிரகணே ப்படுது. இதை என்னன்னா ராகுவின் பிடியில் இருந்தால் ராகு கிரகஸ்தனம்னும் கேதுவின் பிடியில் இருந்தால் கேது கிரகஸ்தனம்னு சொல்லுவாங்க. கிரகணம் எல்லா நாடுகளுக்கும் ஒரே நேரத்தில் தென்படாதுங்க. மாறாக வெவ்வேறு நேரங்களிலே தென்படுன்னு சொல்லலாம். கிரகணத்தின் போது புவி மேற்பரப்பில் வெளிச்சம் குறைவதே காணலாம். அதே போல் சந்திரன் அவர் செய்த பாவ காரணத்தால் தான் அவருக்கு ராகு தோஷம் வந்துடுது. இதனால் ராகு அவரை பிடித்து அவரை முடமாக்க நினைக்குங்க. ஆனால் சந்திர பகவானை பிரார்த்தித்து ஸ்லோகங்கள் சொல்லவும் இறைவன் சந்திரனுக்கு அருள சந்திரனுக்கு இருந்த ராகு தோஷம் நீங்குது. இதனால் கிரகணத்தாலின் போது பக்தியோடு இறைவனை பிரார்த்தித்தீங்கன்னா வந்தாலே அவரவர் செய்த பாவங்கள் தீரும்னு சொல்லுவாங்க. இறைவனுடைய அருளும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கிரகண காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வராதிங்க. இது பீடை காலம்னு சொல்லுவாங்க. அதனால் சந்திரனுடைய கதிர்வீச்சால் ஏற்படக்கூடிய மாற்றம் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களை பாதிக்கும் என்பதால் கர்ப்பிணி பெண்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. கிரகணம் தொடங்குவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்னதாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தவித உணவும் உட்கொள்ளாதீங்க. கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது. அதே போல் ஆலயங்கள்லாம் அனைத்தும் மூடி இருக்க வேண்டும்.
கிரகண நேரத்தில் ஆலய தரிசனமும் கூடாது. செய்து வைத்திருக்கக்கூடிய உணவுகளை தர்பை புல்லினை போட்டு வச்சிடுங்க. கிரகணத்தின் போது நவகிரக துதியை பாராயணம் செய்தால் சிறப்பான பலன் உண்டு. அதே போலவ சந்திர கிரகணத்துக்கான துதியை பாராயணம் செய்யலாங்க. கிரகணம் விடுபடும் போது, அதாவது கிரகணம் முழுவதும் முடிந்ததோ ஸ்தானம் செய்துட்டு ஆலயம் தரிசனம் மேற்கொள்ளலாம். ஆலய தரிசனம் செய்துவிட்டு தீபம் ஏற்றி வழிபட்டால் கடன் தொலையிலிருந்து நிச்சயம் விடுபட முடியுங்க. கிரகணம் முடிந்ததும் நீங்கள் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது சிறப்பான பலனை அளிக்கும். ஆலய தரிசனம் மேற்கொண்டால் பிறகு உணவை எடுத்துக்கலாங்க. சந்திர கிரகண காலத்தில் வீட்டில் இருந்தபடியே இறைவனை துதித்து இறைப்பாடல்களை பாராயணம் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. கிரகணம் முடிந்ததுமே ஆலய வழிபாடு செய்வது இன்னும் கூடுதல் பலனை அளிக்கும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில பூமி நேர்கோட்டில் வரும்போது இந்த சந்திர கிரகணம் ஏற்படுதுங்க. இந்த கிரகணத்தின் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன விஷயத்த செய்யணும், இந்த நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாளாக வருவது. பார்த்தீங்கன்னா கிரகணம் முடிந்ததோ குளித்துட்டு சிவனுக்கு வெல்வ அர்ச்சனை செய்துட்டு வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டு. கிரகண காலத்தில் சந்திரனுடைய இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு தற்காலிகமாக தடை செய்யப்படுவதால் வான் வெளியிலிருந்து வரக்கூடிய தீய கதிர்வீச்சுக்கு நன்மை தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால்தான் கிரகணம் அன்று நம்மை பாதுகாக்க சொன்னாங்கன்னு நம்முடைய முன்னோர்கள். அதனால் முதல்ல கதிர்வீச்சு வரக்கூடிய விஷயத்தை மறுத்து வந்தவங்க தசமையை ஏற்றிக்கொண்டு அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க பிரசாரம் செய்கிறாங்க. தர்பை கம்பளி போன்ற பொருட்களுக்கு மின்கடத்தா சக்தி இருக்குது. இதனால் கதிர்வீச்சு அதிகமாக கடத்தாதே. இதனால் அந்த பொருட்களை வைத்து நம்மை தற்காத்து கொள்ள சாஸ்திரங்களும் சொல்லியிருக்குது. கிரகண காலத்தை ஒருவித பயத்தோடு பார்க்க வேண்டியது அவசியம் இல்லைங்க. இறைவன் எத்தகைய சூழலையும் நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வழிகாட்டுவார். அதன் அடிப்படையில் கிரகண காலத்தை நம்முடைய உடலும் மனமும் ஆத்மா ஒன்றுபடுவதாலே அன்று இறைவனின் நாமத்தை ஜபம் செய்ய சிறப்பான பலன் காத்திருக்கு. மந்திர சாஸ்திரத்தில் ஜபம் செய்யும் காலத்தில் நம்மை தாண்டி பலன் கொடுக்குதுங்க. மேலும் எல்லா நேரத்திலும் ஜபம் செய்தால் 1 மடங்கு பலன், அதே சந்திய காலத்தில் செய்தீங்கன்னா 10 மடங்கு பலன் திரும்ப கிடைக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் செய்தால் 100 மடங்கும், பௌர்ணமி அமாவாசை நாளில் செய்தால் 1000 மடங்கும், கிரகண நாட்களில் செய்தால் 1,00,000 மடங்குன்னு பலன் மாறுபடுங்க. ஒரு முறை மந்திரத்தை உச்சரித்தாலே கிரகணத்தன்று 1,00,000 முறை சொல்வதற்கான சமமான பலன் உண்டு. இந்த கிரகண நேரம் ஆரம்பிக்கும் போதும் முடிந்த பிறகும் குளிக்க வேண்டும். கிரகண நேரத்தில் குறைந்தபட்சம் 1 மணி நேரம் முன்னாடி இல்லைன்னா பின்பு மட்டும் உணவருந்துங்க. ஜீரண சக்திக்கு வேலை கொடுப்பதை தவிர்த்துடுங்க. தர்பை வீட்டில் இருக்கக்கூடிய நீர் தயிர் பொருட்கள் மீதோ ஊறுகாய் போன்ற பார்த்திங்கன்னா கெட்டு போகக்கூடிய பொருட்கள் மீதோ பார்த்திங்கன்னா மேலாக போட்டு வைங்க. சந்திர கிரகணம் என்பதால் கிரகணம் ஆரம்பிக்கும் சமயம் பித்ரு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். சந்திர கிரகணத்தை கண்களால் பார்த்திடாதீங்க. நீரில் பிம்பம் விழா வைத்து பார்க்கலாங்க. கண் கண்ணாடி அணிந்து பார்ப்பது ரொம்ப தவிர்த்திடுங்க. கிரகண காலத்தை தொடர்ந்து ஜபம் மற்றும் பாராயணம் செய்திடுங்க. வீண் பேச்சுக்களும் பொழுதுபோக்கு விஷயத்தில் ஈடுபடாதீங்க. பிரபஞ்சத்தில் நிகழக்கூடிய எந்த ஒரு நிகழ்வுக்கும் ஒரு காரணம் இருக்கும். எந்த ஒரு விஷயமும் காரியம் இல்லாமல் எதுவும் நடக்காதுங்க. அதுபோல் சந்திர கிரகணம் போது எதிர்காலத்துக்கு உலகில் நடக்க இருக்கக்கூடிய சில சம்பவங்கள் முன்கூறும் ஒரு நிகழ்வுனே சொல்லலாம். உலகில் எந்த பகுதியில் கிரகணம் ஏற்படுதோ அதற்கு நேர் எதிர்பகுதியில் இயற்கை சீற்றங்கள் நிகழும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வருடம் சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா மார்ச் 3ஆம் தேதி நடக்க இருக்கு. இதற்கு எதிர் பூமி பகுதியில் இயற்கையினுடைய சீற்றங்கள் நடைபெறலான்னு எதிர்பார்க்கலாம். அங்கே வசிக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்பு நடக்காத வண்ணம் காக்க இரவிலே கிரகண காலத்தில் தியானித்து நீங்கள் வேண்டிக்கோங்க. அப்படி வேண்டுவது 1,00,000 மடங்கு பலனை உங்களுக்கு திரும்ப தரும். காலகாலமாக கிரகணத்தை சாப்பிட வேண்டாம். கர்ப்பிணி பெண்கள் கிரகணத்தை பார்க்காதீங்க. குழந்தைகளுக்கு உடல் ஊடம்னு சொல்லுவாங்க. தர்பை புல்லை பயன்படுத்தக்கூடிய முறைன்னு பார்த்தீங்கன்னா உப்பு ஊறுகாய் பால் தயிர் போன்றவற்றை தர்பை புற்களை போட்டு வைப்பது நல்லது. கிரகண காலத்தில் வரக்கூடிய கதிர்களுடைய தாக்கம் கிருமிகளை உண்டாக்கக்கூடிய தன்மையை அதிகரிக்கும். அதனால் வீட்டில் வாசற்படியே தர்பை புற்களை வைப்பது நல்லது. கிரகணம் ஆரம்பிக்கும் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வீட்டில் நுழைவாயில்லையும் கதவு தாழ்பா சுவாமியாரை ஊறுகாய் ஜாடி குடிக்கக்கூடிய தண்ணீர் போன்றவற்றை தர்பை புற்களை போட்டு வைப்பது நல்லதுங்க. கிரகணத்தின்று உணவு பால் தயிர் போன்றவற்றை மீதம் வைக்காமல் எருவுக. இந்த தர்பை பொருட்களின் மேல் போட்டு வைப்பதால் எதிர்மறையான விஷயங்கள் வீட்டுக்குள்ளே நுழைய விடாமல் தடுத்திடும்.
மேலும் சந்திர கிரகணத்தன்று வரக்கூடிய கதிர்கள் எதுவோ உங்களுடைய இல்லத்தில் மேல்படுவதும் போது அந்த பொருட்களின் தன்மையுள்ள பொருளாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த 3 ராசிக்காரர்களில் யாருன்னு தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.